Hi guys. So இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பைத்தான்ல ஆப்ரேட்டர்ஸ். லாஸ்ட் வீடியோல வாட் இஸ் டைனமிக் டைப்பிங், டைப் காஸ்டிங்னா என்ன, அண்ட் தென் வந்துட்டு ரெண்டு ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஒரு வேரியபிள் எப்படி டெலிட் பண்றது, இந்த மாதிரி குட்டி குட்டி சம்ஸ் அண்ட் தென் டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய டாபிக் வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு ஜென்ரலாக நார்மலாக மேத்தமெட்டிக்கல்ஸில் ஈக்குவேஷன் சொல்கிறத நம்ம இங்கே ஆப்ரேஷன்னு சொல்கிறோம். அந்த ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் டு டிவிஷன் அது எல்லாத்தையுமே நம்ம ஆப்ரேட்டர்ஸ் சொல்கிறோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஏபிசி அப்படிங்கிறத ஆப்ரண்ட்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ்னா ஸோ ஆப்ரேட்டர்ஸ்னா லைக் வந்துட்டு ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் ஈக்குவல் டு எக்ஸட்ரா. ஆப்ரண்ட்ஸ்னா இட் இஸ் அ வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ரண்ட்ஸ்னா நம்பர்ஸ் ஆர் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் சொல்றத நம்ம இங்க ஓவராலா நம்ம என்ன சொல்றோம்னா ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி. ஸோ பைத்தான்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, அப்புறம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. பட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேசிக்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரோக்ராம் சால்வ் பண்றதுக்கு இது வந்து போதும். ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், இது ஒண்ணுமே இல்லை, ஈஸியானது. லைக் என்னன்னா பிளஸ் மைனஸ் வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு கோட் போடுறோம்னா அதுக்கு பேர் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல என்னென்ன வரும், பிளஸ் மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்புறம் மாடுலோ, இதெல்லாமே வரும். பிராக்கெட்ல நான் போட்டு காட்டுறேன். பிளஸ் மைனஸ் டிவிஷன், மாடுலோ, அப்புறம் மல்டிப்ளிகேஷன், இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு ஒரு சிம்பிளான சம் பார்க்கலாமா? இப்போ வந்துட்டு நான் நேற்று வேரியபிள் எப்படி வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னேன். a is equal to 14, b is equal to ஒரு 2 போடுறோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் பிரிண்ட் இப்போ ஏவையும் பிஏவும் ப்ளஸ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஏவையும் பிஏவையும் மைனஸ் பண்ணுறேன், அப்புறம் மல்டிப்ளை பண்ணுறேன், அப்புறம் டிவிஷன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு மாடல் போடுறேன். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போமா? ஸோ இங்கே பாருங்க, இப்போ வந்துட்டு என்ன வருது, ஏ வந்து 14 + 2 16 -2 12 இன்டூனா 28. அதே மாதிரி இப்போ இங்கே டிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ளோட்டில் வருது. சப்போஸ் இல்லை எனக்கு டிவைட் பண்ணால் 7 மட்டும்தான் வரணுங்க, பாயிண்ட் தாண்டி எதுவுமே இருக்கக்கூடாது, பாயிண்டே வரக்கூடாது அப்படின்னா நம்ம டபுள் ஸ்லாஷ் போடணும். இதுதான் வந்துட்டு ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க, ஃப்ளோர் டிவிஷன். அதாவது நம்மளுக்கு வந்துட்டு பாயிண்ட்ல ஆன்சர் வராது. இங்க மேல பாருங்களேன் 7.0 அப்படின்னு இருக்கு, கீழே பார்த்தா 7. ஸோ இதெல்லாம் தான் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? செகண்ட் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம என்ன பார்க்கலாம், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் ஒண்ணுமே இல்லை, என்ன தெரியுமா? இப்ப நம்ம இங்கிலீஷ்லலாம் இங்கிலீஷ்ல இல்லை, நம்ம மேக்ஸ்லயே வந்துட்டு 14 is greater than or equal to என்ன சொல்றது, அந்த மாதிரி நம்ம ஒரு greater than or equal to, less than or equal to அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல. it is not equal to or not, அதெல்லாம் வந்துட்டு நம்ம கம்பேர் பண்றோம். அதாவது 2 வேரியபிள்ஸ் or 2 நம்பர்ஸ் கம்பேர் பண்ணும். 14 is greater than 12, அதே மாதிரி 16 is greater than 14, அதே மாதிரி 14 is lesser than 16, 14 is equal to 14, அந்த மாதிரி சொல்றது. ஸோ இங்க வந்துட்டு நம்ம என்ன இங்க என்ன யூஸ் பண்ணலாம்னா greater than or equal to, less than or equal to, அதே மாதிரி not equal to, இது வந்து not ரெண்டுமே கிடையாது, அப்புறம் equal to, அவ்வளவுதான். அப்புறம் as usual greater than, அப்புறம் less than.
இப்ப இதெல்லாம் பாத்தீங்களா, இதை அப்படியே நம்மளுக்கு யூஸ் பண்றது. இதை எப்படி மேம் ஆன்சர் வரும்? நம்ம ஃபில் தானே பண்ணுவோம். மேக்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவோம், டேஷ் டேஷ் நடுவுல டேஷ் கொடுத்துருவாங்க, 14 டேஷ் 12 அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கிரேட்டரா லெஸரான்னு அப்படின்னு நம்ம யோசிப்போம். நம்ம இப்ப இங்க என்ன பண்ண போனா, ஏ வந்துட்டு நான் 14 கொடுத்து சாரி 12 வந்துச்சு, பி இஸ் ஈக்குவல் டு 14 கொடுக்குறேன். இப்ப நான் இங்க இருக்க நான் யூஸ் பண்ண எல்லாத்தையுமே நான் பிரிண்ட் பண்றேங்க. பி print a less than b அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன், டைப் பண்றதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. அப்புறம் ஈக்குவல் டு சாரி, ரெண்டு ஈக்குவல் டுனா ஈக்குவலா இல்லையா, நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ கிரேட்டர் than or equal to less than or equal to. ஸோ இது எல்லாத்துக்குமே வேல்யூ வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல வரும். இதை பைத்தான்ல நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு வரக்கூடிய அவுட்புட்டை நம்ம பூலியன் அவுட்புட்ஸ்ன்னு சொல்லுவோம். பூலியன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்துட்டு ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறதுல வரும். இப்போ ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏன்னா என்ன, 12, பி வந்துட்டு என்னது, b வந்துட்டு 14. இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் a greater than b அப்படின்னு இருக்கு, அது ஃபால்ஸ் தானே. எப்படி a பெருசாகும், b தானே பெருசு, அதனால ஃபால்ஸ் வந்திருக்கு. செகண்ட் ஒன் என்னது, 14 தான் a விட a greater lesser than b அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. a lesser than b, அதாவது 12 lesser than 14, கரெக்ட் தானே, அதனால ட்ரூ. இப்போ இதில் செகண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு சொல்லியிருக்காங்க, அப்போ ட்ரூ. ரெண்டுமே ஒன்றும் இல்லை. இது ரெண்டு ஈக்குவல் டுன்னு சொல்லியிருக்காங்க, ஏவும் பியும் ஒன்றுங்களா, 12 ஈக்குவல் டு 14 இல்லைல்ல, அதனால ஃபால்ஸ். இது வந்து கிரேட்டர் than or equal to அப்படியா, இல்லை, அது ஆக்சுவலி கிரேட்டரே இல்லை, அப்போ அது ஃபால்ஸ். ட்ரூ கிரேட்டர் than or equal to எஸ் ட்ரூ. ஸோ இதுதான் வந்துட்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். அவ்வளவுதான். இப்ப நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இதை நான் ஈஸியா சொல்லணும்னா, இந்த மேல நம்ம பிசிக்ஸ்ல எல்லாம் அண்ட் கேட் ஆர் கேட் படிப்போம்ல, அதுதாங்க. அண்டு ஆறு அந்த மாதிரி போடணும். இங்க மூணே மூணு தான். அண்டு யூஸ் பண்ணுவோம், ஆர் யூஸ் பண்ணுவோம், நாட் யூஸ் பண்ணுவோம். ஒன்னா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப a is equal to true. So sorry. A is equal to false. False அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப print a and b அப்படின்னு ஒண்ணு போடுறேன். print a or b ன்னு போடுறேன். print a not b ன்னு போடுறேன். ஸோ இதுக்குமே எனக்கு வேல்யூ வந்துட்டு, இதை நம்ம அன்கேட்ல என்ன படிச்சோம், அன்கேட்னா 1 1 and 1 1, மற்ற எல்லாமே 0. அப்ப இங்க எனக்கு என்ன வரும், ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். அப்ப எனக்கு ஃபால்ஸ் தான் வரும். இப்ப ஆர் கேட்ல என்ன படித்தேன், 0 0 0, மற்ற எல்லாமே எனக்கு 1. அப்ப நான் 0 0னா ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ். இங்க என்ன கொடுக்கும், ட்ரூ ஃபால்ஸ். அப்ப இங்க செகண்ட் அவுட்புட் வந்துட்டு எனக்கு ட்ரூ வரணும். ஏ நாட் பி கரெக்ட். சாரி, ஏன் நாட் பின்னு போடக்கூடாது, சாரி நாட் ஏன்னு போடணும். print of not a. நாட் ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, ஏ ட்ரூவா இருக்கா, நாட் ஏன்னா அதுக்கு ஆப்போசிட், அப்போ ஃபால்ஸ். அவ்வளவுதான். இதே வந்துட்டு இப்ப ஏ வந்துட்டு இந்த இடத்துல நான் ஃபால்ஸ்ன்னு போட்டு நாட் ஏன்னு கொடுத்துருந்தேன்னா எனக்கு ட்ரூன்னு வந்திருக்கும். இப்ப நான் சொல்ற படி பார்த்தா ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் வரணும் ஆன்சர். ரன் பண்ணி பார்ப்போமா, கரெக்ட். இது ஃபுல்லாமே நம்மளுக்கு அன்கேட் ஆர் கேட் அந்த நம்ம லாஜிக்கல் கேட்ஸ் பார்த்தோம்ல, அதுதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். இதுவும் அன்கேட் ஆர்கேட் தான். ஆனா நம்ம வந்துட்டு இங்க கொஞ்சம் சிம்பிள்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம், இந்த அண்ட் சிம்பிள் ஆர் சிம்பிள், அதுக்கு நம்ம ஒரு பேர் வைப்போம். பிட் வைஸ் நாட், பிட் வைஸ் அண்டு, பிட் வைஸ் ஆர் கேட்டு, பிட் வைஸ் ஷிஃப்ட், பிட் வைஸ் இது எக்ஸ்ஆர் கேட்லாம் இங்க வரும். மேல வந்து அண்டு ஆர் நாட்டு தான் பார்த்தோம், இங்க நாட்டு அண்டு ஆர், அது கூட ஷிஃப்ட் எக்ஸ்ஆர் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம இதில் அண்டுனா என்ன யூஸ் பண்ணுவோம், நான் சிம்பிள்ஸ் மட்டும் போடுறேன். அண்டுனா நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், ஆறுனா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், நாட்டுனா இந்த டில்ட் மாதிரி போட்டு யூஸ் பண்ணுவோம். இதே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷிஃப்ட் அந்த மாதிரி வந்திருக்குன்னா, ஒரு நிமிஷம், இந்த சிம்பிள் ஒன்று,
இந்த சிம்பிள் ஒன்று, இந்த சிம்பிள் ஒன்று. ஸோ இங்கிட்ட ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்குமே நம்மளுக்கு வேல்யூ வந்துட்டு எந்த ஃபார்மேட்ல வரப்போகுது, பூலியன் ஃபார்மேட்ல வரப்போகுது. அதாவது ட்ரூவா ஃபால்ஸா, ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு வரும். இதுதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லலாம்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இது ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று. இதுதான் நமக்கு கடைசி ஆப்ரேட்டர்ஸ். ஏன்னா வந்துட்டு இந்த இதெல்லாம் நம்ம மோஸ்டா அர்த்தமெட்டிக் வந்துட்டு நம்ம மோஸ்டா ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்ணவே மாட்டோம். எப்ப ரேர் கேஸ் தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ் சொல்றோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப ஃபார் லூப்லாம் போனோம்னா நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரேர் கேஸ் தாங்க நம்ம ஆப்ரேட்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் a = 10ன்னு கொடுக்குறேன், b = aன்னு கொடுக்குறேன். இப்ப எனக்கு வந்துட்டு ஆட்டோ டிப் ஆகிட்டே இருக்கு. இப்ப a = 10, b = a. இப்ப நான் print of b கொடுக்குறேன். எனக்கு என்ன வேல்யூ வரும்? 10 தானே வரும், 10 வரும். இப்ப நெக்ஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். 10 வந்துருச்சு. இப்ப b plus equal to a. இப்ப நம்ம b பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வந்துச்சு, 10 வந்துச்சு. திருப்பியும் நான் a ஆட் பண்றேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் இங்க உங்களுக்கு எழுதி காட்டுறேன். a வந்துட்டு 10 இருக்குப்பா. அப்புறம் b வந்துட்டு நான் ஏன்னு அசைன் பண்ணிடுறேன். ஸோ b வந்துட்டு எனக்கு 10 ஆகிருது. இப்போ எனக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா b plus equal to a அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதோட ஃபார்மேட் என்னன்னா b is equal to b plus a அப்படின்னு அர்த்தம். சாரி, கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக இருக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது b plus equal to a ரெண்டு டைம் b போடுறதுக்கு அவங்களுக்கு சோம்பேறித்தனம். அதுதான் இப்படி சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. b is equal to b plus a. அப்போ எனக்கு என்ன ஆகும், இப்போ பிங்கிற வேல்யூவை நான் மாற்ற போகிறேன். ஆல்ரெடி எனக்கு பிங்கிற வேல்யூ என்ன, 10, ப்ளஸ் எனக்கு ஏங்கிற வேல்யூ என்ன, அதுவும் 10. ஸோ இப்போ எனக்கு இங்கே பிங்கிற வேல்யூ என்னவா மாறிடும், 20ன்னு மாறிடும். ஸோ அதனால தான் இங்க 20ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று பண்ணலாம், b மைனஸ் ஈக்குவல் டு a. இப்போ இது என்ன வரும்னு சொல்லிட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல ஆன்சர் பண்றீங்க, அப்பதான் புரியும். இப்ப நம்ம பிரிண்ட் b பண்ணுவோம். இப்ப என்னோட இதுபடி என்ன வரும்னா, இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு இப்ப என்ன இருக்கு, bங்கிறது 20யா. இப்ப நம்ம b மைனஸ் ஈக்குவல் டு ஏன்னு போடுறோமா. அப்ப என்ன இந்த ஈக்குவேஷன் என்னது, b ஈக்குவல் டு b மைனஸ் a. அப்ப b என்ன இப்ப நம்மளுக்கு இருக்கு, லேட்டஸ்ட் வேல்யூ 20. a அதே வேல்யூ தான், ஏவை நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணதில்லை. ஸோ எகைன் 20 மைனஸ் 10 என்னது, 10. இப்போ தேர்ட் a வந்துட்டு இந்த வேல்யூ தேர்ட் b வந்துட்டு நம்மளுக்கு 10ன்னு பிரிண்ட் ஆகும். பார்ப்போமா, பார்த்தீங்களா, 10 20 10. சரி, இப்படி இந்த ஒன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ b இதே மாதிரி ப்ளஸ் பண்ணோம், மைனஸ் பண்ணோம். இப்போ நம்ம வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிப்போம். print of b. இப்போ யாராச்சும் இப்போ நீங்களே சொல்லுங்க இந்த ஆன்சர் என்ன வரும்ட்டு, வீடியோ பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. இப்போ நம்மளுக்கு கடைசியா வேல்யூ b என்ன இருக்கு, கடைசியா நம்மளுக்கு கடைசியா நம்மளுக்கு வந்த ஆன்சர் b வந்துட்டு 10. இப்ப நம்ம என்ன போட்டிருக்கோம் கோட்ல, b ஸ்டார் ஈக்குவல் டு a அப்படின்னு போட்டிருக்கோமா. அப்ப நம்மளுக்கு என்ன வரும், b ஈக்குவல் டு b இன்டு
ஏ. அப்போ எனக்கு 10 into 10. அப்போ எனக்கு 10 into 10 என்ன ஆன்சர்? 100. ஸோ எனக்கு இங்கே ஆன்சர் என்ன வரும்? 100ன்னு பிரிண்ட் ஆகும். பார்ப்போமா? இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து 10, அப்புறம் 20, அப்புறம் 10, இப்போ 100. பார்ப்போமா என்ன ஆன்சர் வருதுன்ட்டு? 100. ஸோ இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அதாவது ஒன்றும் இல்லை, ஈஸியாக சொல்ல போனால் பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ அப்படிங்கிறத ஃபுல்லாக எழுதுறதுக்கு போல பி பி பிளஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சிம்பிளிஃபையாக போட்டுட்டாங்க. அதே மாதிரி பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஏன்னு எழுதுறத பி மைனஸ் ஈக்குவல் டு ஏன்னு போட்டுறாங்க. அதே மாதிரி தான் மற்ற எல்லாமே. ஸோ இதுதான் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இன்னைக்கான டாபிக்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்? அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், லாஜிக்கல், பிட்வைஸ், அசைன்மெண்ட். ஸோ இப்போ அர்த்தமெட்டிக்னா நம்ம யூஸ் பண்ற ஜென்ரலாக யூஸ் பண்ணல, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இப்படி இருக்கு மாடுலஸ். ஆனால் டிவிஷன்லேயே எனக்கு ஃப்ளோட் டெசிமல்ல வேணும்னா ஒன்று, டெசிமல்ல வேண்டாம்னா ஒன்று. டெசிமல்ல வேண்டாம்னா நம்ம எதில் போகணும்? ஃப்ளோட் டிவிஷன் போகணும். அதாவது 2 பிளாக் ஸ்லாஷ் போடணும். கம்பேரிஷன் என்ன? கிரேட்டர் தேன், லெஸர் தேன், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, அதெல்லாம் வரும். இதுதான் வந்து கம்பேரிஷன். அந்த வேர்ட்லேயே கம்பேரிஷன்ங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். லாஜிக்கல்னா என்ன? அண்டு ஆறு நாட்டு. நம்மளுக்கு என்ன கேட்டு இந்த ட்ரூத் டேபிளாக போடுவோம்ல, அந்த மாதிரி கேட்ஸ். நெக்ஸ்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். அதே அண்டு கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்பிள்ஸில் போட்டு காட்டுவோம். சேம் ப்ரொசீஜர். இந்த ரெண்டுக்குமே என்ன, பிட்வைஸுக்காக இருந்தாலும் சரி, லாஜிக்காக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வேல்யூ என்னவா வரும்? ஐ மீன் அவுட்புட் எந்த மாதிரி டைப்பில் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பூலியன் டைப். பூலியன் டைப்னா ஒன்றும் இல்லை, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு மட்டும்தான் ஆன்சர் வரும், வேற எதுவுமே வராது. நெக்ஸ்ட் வந்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பெருசாக இருக்க ஈக்குவேஷனை எழுதுறதுக்கு சோம்பேறித்தனமாக பட்டுட்டு அதை சுருக்கி எழுதுறோம் அப்படின்னு ஈஸியாக மண்டையில் வச்சுக்கோங்க. லைக் பி பிளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ அப்படின்னு எழுதுறத வந்துட்டு பி பிளஸ் ஈக்குவல் டு ஏன்னு எழுதுறது. அதே மாதிரி இப்போ பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஏன்னு எழுதுறத பி மைனஸ் ஈக்குவல் டு ஏன்னு எழுதுறது. இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இன்னைக்கு ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாபிக்கோட நான் வரேன். ஓகே, பாய்.